அமாவாசை திதியில நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், சாப்பிடக்கூடாத காய்கறிகள்னு இருக்கு. அப்படி இல்லாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. ஆக்சுவலாக வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் 2 பேரும் சந்திச்சுக்கிறா. அப்போ வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி சாத்தம் பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லி இன்வைட் பண்ணுறார். அப்போது அவர் சொல்கிறாராம், எனக்கு 1008 காய்கறிகள் இருந்தால் தான் அதில் சமைச்சு கொடுத்தா தான் நான் வருவேன், இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இங்கே வந்தோடனே அவரோட மனைவிட்ட சொல்கிறார் வசிஷ்டர், அருந்ததி தேவிட்ட இந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறமா சரி பண்ணிடலாம் அப்படின்னாராம். வசிஷ்டர் கேட்டாராம், என்ன நீ பேசுகிற, 1008 காய்கறி எங்கே போகணுமோ யோசிச்சு பாரு, அதெல்லாம் பண்ணிக்கலாம், விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அவர் அந்த நாள் எல்லாம் சாத்தம், அந்த பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சது, தர்ப்பணம் கொடுக்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சு காய்கறி பரிமாறுறா. 4 காய்கறி தான் இருந்ததாம். பார்த்தோன்னே விஸ்வாமித்திரருக்கு கோபம் தாங்கலை. என்ன முட்டாள் நினச்சுட்டலா, நான் வரும்போதே கண்டிஷனோட தானே வந்தேன், ஏன் உங்களுக்கு தெரியாதா, வேணும்னே என்னை அவமானப்படுத்துறலான்னு கேட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டார். அப்போது அருந்ததி தேவி, கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ சுவாமி, நான் சொல்கிறத மாத்திரம் கேட்டுக்குங்கோ, சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்காளோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்படி என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாராம் அவர். அப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறா, கேளுங்க. காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் த்ரயம் பினசக சட்சதயம் புரோக்தம் ஸ்ரார்த்த காலே விதியதே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கான். என்ன அப்படின்னா, 4 விதமான காய்கறிகளை சேர்த்தாலே போரும், 1008 காய்கறிகளுக்கு சமமான பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். பாகற்காய் 100 காய்கறிகளுக்கும், பிரண்டை 300 காய்கறிகளுக்கும், பலாக்காய் 600 காய்கறிகளுக்கும் சமமானதான். அது தவிர ஒரு 8 வாழைக்காயை தனியாக பொறிச்சு தனியாக இலையில் வச்சுருந்தா. ஆக மற்ற 3ஐயும் கூப்பிட்டனோன்னா 100, 300, 600 கூப்பிட்டு 1000 வந்துடுறது. அதுக்கப்புறமா 8 வாழைக்காயை தனியாக பொறிச்சு வச்சுருந்தாலாம். 1008 காய்கறிகள் கேட்டேன், நான் உங்களுடைய அந்த பதார்த்தத்தை செஞ்சு உங்கள் வாழையில வச்சுருக்கேன், தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னாலாம். அவளோட புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, இது மற்றவாளுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட நாடகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த 4 காய்கறிகள் மிக முக்கியமான காய்கறிகள், அமாவாசை அன்றைக்கு நம்ம சமைக்க வேண்டிய காய்கறிகள், ரொம்ப விசேஷப்பட்ட காய்கறிகள். அது இல்லாமல் ஒரு லிஸ்ட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்கோ. அவரைக்காய், பயத்தங்காய், புடலங்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, சேப்பங்கிழங்கு, சேனை, மாங்காய், மாங்காய் இஞ்சி, பிரண்டை, நெல்லிக்காய், இஞ்சி, மிளகு, பாரிக்காய், பாகற்காய், கருவேப்பிலை, உளுந்து, பாசிப்பருப்பு, கோதுமை. இதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம்